போகுதா அப்படின்னு. எப்படி இருக்கு 60 ஆண்டு கால திராவிட அரசியல் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க? ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி உன்னை 200க்கும் 300க்கும் விலை பேசுறாங்க. ஆனா நம்ம பெருமை பேசுறோம். நாங்கெல்லாம் யாரு தெரியுமில்ல, எப்பேற்பட்ட பரம்பரை. இவங்க 300 ரூபாய்க்கு இன்னைக்கு போய் முட்டி போட்டு நின்னுட்டு வந்திருக்கிறோம். நம்ம பேசலாமா? எங்க போச்சு நம்மளோட இனப்பெருமை? உங்க இனப்பெருமை யார்கிட்ட காட்டுவீங்க? யார்கிட்ட காட்டுவீங்க? உடம்பு இருந்தவன்ட்ட காட்டுவேன் நீ அந்த ஜாதி இந்த ஜாதின்னு. உங்க கோபத்தையும் ஆனந்தத்தையும் கொட்டி தீக்க வேண்டிய இடம் இது. அதை விட்டுருங்க. எப்பவுமே இவங்களுக்கு என்ன அரசியல் இருக்குன்னு மக்களை சந்திக்கிறாங்க. கூட்டம் கூட்டமா போறீங்க. எதுக்கு போறோன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஏன் வர சொன்னோன்னு வர சொன்னவங்களுக்கும் தெரியாது. அதான் பெரிய ஆச்சரியம். ஒரே அரசியல் ஒண்ணுமே கிடையாது. 2 விஷயத்தை தான் பேசுறாங்க. ஒண்ணு 1000 ரூபாய். இது வரைக்கும் 60 வருஷத்துல இவங்க சொல்ற ஒரே விஷயம் 1000 ரூபாய் வந்துருச்சா, 1000 ரூபாய் வாங்கிட்டீங்களா, இது ஒண்ணு. அடுத்தது பிஜேபி பூந்துரும், நீ எனக்கு ஓட்டு போடலைன்னா பிஜேபி பூந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இவங்க பிஜேபி எதிர்க்கிற மாதிரி யாருக்கா தெரியுதா? தெரியுது? இல்ல இல்ல, அதுதான் ஊரறிஞ்ச கதையாச்சு. ஏன்னா உண்மை என்னன்னு ஒரு கவிஞர் சொல்லிட்டாரு. நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே நான் மலர்கிறேன். உண்மை உடைஞ்சிருச்சா? உண்மை உடைஞ்சிருச்சுல்ல? இதத்தான் இந்த திருச்சிக்கு வந்தார் பாருங்க, திருச்சிக்கு தான் நினைக்கிறேன், மோடி வரும்போதுங்க இதே மாதிரி கேரளாக்கும் போனாருங்க. அப்படி போகும்போது ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது ஒரு முதலமைச்சர் கூட இருக்கிறது, இது நாகரிகம். பினராயி விஜயன் பின்னாடி நடக்கிறாரு, மோடி முன்னாடி போறாருங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்க்கிறவங்க அடித்தார், கில்லி அதிர்ந்தது டெல்லி. எப்படி போனாங்க தெரியுமில்ல? லேசாதாங்க தடுக்கினாரு. இதுதான் சாட்டிங். நம்ம வயசு பிள்ளைய வலிக்கி விழும்போது பாஞ்சு பிடிப்போம் பாருங்க, அது மாதிரி பிடிச்சிட்டாருங்க அவரு. பிடிச்சிட்டு அது 2 பேசுதுங்க. என்ன பேசுதுன்னு எனக்கும் புரியல. மண்டையை உடைச்சிருந்தேன். என்ன பேசியிருப்பாங்க 2 பேரும்? இது பாசா அதுக்கு தெரியாது, அவர் பாசா இவருக்கு தெரியாது. அப்படி என்ன பேசி சிரிப்பாங்க அப்படின்னு. சரி நம்மளா ஒரு விஷயத்தை யோசிப்போம் அப்படின்னு. நீ காற்று நான் மரம், நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். இதாங்க மந்திரம். நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். இதான் நடந்திருக்கும். ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்க இல்ல. எல்லாமே பணநாயகம். இந்த ஊடகங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியை மறைச்சிட்டு மற்றவை போடுவாங்க. மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கும். ஏன்னா களத்துல நின்று உழைக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஏன்னா இந்த கூட்டம் ஒண்ணு கொள்ளையடிக்கிறதுக்கு கூடின கூட்டமோ, 200 ரூபாய் பணத்துக்கு போற கூட்டமோ, கோர்ட்டுக்கோ கோழி பிரியாணிக்கோ இனமானத்தை அழகான வைக்கின்ற கூட்டமோ கிடையாது. தன்மானத்திற்காக ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற பிள்ளைகளின் கூட்டம். இவங்களுக்கு நீங்க உறுதுணையா இருந்திருக்கணும். ஆனா இல்ல, அதான் உண்மை. மற்றவையும் போடுறாங்க. சரி, அன்னைக்கு வருத்தமா இருந்துச்சு, அதை ஆழ்ந்து சிந்திக்கும் போது பெருமையா இருந்துச்சு. ஏன் நாம மற்றவையா இருக்கோம்? அவங்களெல்லாம் பேர சொல்றாங்கல்ல. சரி, பேர சொல்ற ஊடகங்கள் யார்? அதுவும் கார்பரேட் தானே. ஊடகங்களும் கார்பரேட் தானே. இந்த அரசியல்வாதிகள் யாருன்னு நினைக்கிறீங்க? இது ஜனநாயகம் இல்ல, பப்பெட் ஷோ, பொம்மலாட்டம். பொம்மலாட்டம். பாட்டு படிப்பாங்கல்ல, 4 பேர் நடுவில் 100 ஒருத்தன் கையில, மேல ஒருத்தன் இருக்கான் பெரிய முதலாளி கார்பரேட். அவன் விடுற 100 தான் இந்த அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் எல்லாரும் கார்பரேட்களுடைய கைப்பாவைகள். இந்த கைப்பாவைகளுக்கு நடுவுல தனிச்சு ஒருவன் நிக்கிறான். தனி ஒருவனா, தனித்துவமான ஒருவனா? அதே நினைச்சுமா நீ என்னென்ன பண்ணி பார்த்த, என்ன ரைடு விட்டு பார்த்த அப்படின்னா, அந்த இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியை பார்த்து கூட்டம் கூட்டமா வராங்க. இவங்க எப்படியாவது பயமுறுத்திடலாம் அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரும்போதே நீ என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் எதிர்கொள்ள துணிந்தவர்கள், எதிர்க்க துணிந்தவர்கள் இல்ல ராசா, எதற்கும் துணிந்தவர்கள். உசுரா அது என் கெண்டக்கால் மசருக்கு சமம்டா. நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். என்ன நினைச்சிட்டு இருக்க? வெளியில வரும்போதே வாக்கரிசி போட்ட வந்தோம். ஏன்னா
உங்ககிட்ட ஆள் பலம், பணபலம், படைபலம் எல்லாம் இருக்கு. எங்க கிட்ட தன்னம்பிக்கை தான் இருக்கு. என்ன வேணாலும் இருக்கலாம், தன்னம்பிக்கை ஒருத்தரும் ஒண்ணு உடைச்சு போட முடியாது. நீ என்ன பண்ணாலும் நாங்க மேலும் 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 நம்மள சீண்ட சீண்ட சீண்டதான் வேகம் அதிகமா இருக்கும். நீ வலிய தர தர தரத்தான் நாங்கள் அதிகமா வலிமையாகும். நீ என்னையே ரைடு விட்டா, எங்க தம்பி மதிவாணன் இருக்காப்ல, அவர் இசை மதிவாணனா இருந்தாரு, இப்ப என்னையே புகழ் மதிவாணன் ஆயிட்டாப்ல. எப்படி இல்ல எங்க ஆளு. அடுத்தது என்ன பண்ண, சீப்பை ஒளிச்சு வைக்கிறதா நினைச்சு சின்னத்தை தூக்கி புடுங்கி வச்ச. வேற என்ன பண்ண முடியும் உன்னால? சின்னத்தை புடுங்கி வச்சா புலம்பிக்கிட்டே இருக்குங்க. எங்க பிள்ளை தலையை சிலிப்பு ரெமாவா மாறிடுச்சுங்க. அந்த அம்பி கொண்ட ஓட்டுட்டு புலம்புவார் தெரியுமா, அது மாதிரி இல்லாம சீட்டு விட்டுட்டு ரெமாவா மாதிரி களத்துக்கு வந்துட்டாங்க. சிரிக்கிறதுக்கு சொன்னாலும் நுட்பமான ஒரு விஷயம், எங்க பிள்ளைகளுடைய மன வலிமை தேவையில்லாம சீண்டாதீங்க. உங்களால உருவாக்க முடியல, நம்பிக்கை உள்ள படை வலிமை உள்ள பிள்ளைகளை உங்களால உருவாக்க முடியல. காரணம் என்ன? உங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. கொள்ளை அடிக்கிறத தவிர என்ன கொள்கை இருக்கு? கொள்ளை அடிக்கிறதா கொள்கை. நீ எதுக்கு கூட்டணி பேசி எங்க திமுக பெரிய கூட்டணிங்க, பாரதிய ஜனதா அதை விட பெரிய கூட்டணிங்க. என்ன பெரிய கூட்டணி? அவன் ஆரம்பத்துல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தனையா. அதிமுக வா வா வா, நீ வா வா வா, இந்த கிட்னி எடுக்க கூப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி கூட்டணி கூப்பிட்டுனா வா. அவர் எங்க ஐயா எடப்பாடி அந்த போன எலெக்ஷன்ல என் கிட்னி எடுத்தாங்க. அதனால இந்த வாட்டி சுதாரிச்சிட்டாரு. கிட்னி எடுத்தாங்க போன வாட்டிய சுதாரிச்சிட்டாப்ல. அப்ப யாருமே சிக்கல. அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில வச்சிருக்கான். ஈடி இந்த மோடிக்கு ஜோடி ஈடி. யார பார்த்தாலும் ஈடி வச்சு இவர் என்னமோ உத்தமர் சீலர் மாதிரியும். இன்னைக்கு காலையில எனக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரியும் ஸ்ரீரங்கத்துல பிராமணர்கள் அதிகம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து, கவிதா எங்க மோடி அடுத்த தடவை வந்துருவார் கவிதா, அவருடைய ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு, அப்படி என்னங்க செஞ்சாருன்னு, அவர் குடும்பத்தையே விட்டுட்டாருங்க அப்படின்னு. அங்கதாமா எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த அம்மா தப்பிச்சிருச்சுங்க, நாடு மாட்டிக்கிருச்சுங்க, அந்த அம்மா தப்பிச்சிருச்சு. இந்த பாரதிய ஜனதாவை ஒரு பூத மாதிரி காட்டி காட்டியே இவங்க எல்லா வேலையும் பார்த்துருது. அதுல இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த திராவிட திட்டத்துல இருக்கிறவங்க திடீர்னு தூக்கம் வராம புலம்புறாங்களா. எங்க அண்ணன் ஒருத்த வார்த்தை சொல்லிவிட்டாரு, ஒரு கதை சொன்னாரு, யார் அந்த திருட்டு பையன் அப்படின்னு ஒரு கதை சொன்னாரு. இத முதல்ல ஆரம்பிச்சது யார் தெரியுமா? எங்க அண்ணனா. உங்க கூட்டத்துல இருந்தா ஒருத்தர் சொன்னாரு, நாஞ்சில் சம்பத்துன்னு ஒரு ஆள் இருக்காப்ல. அவர் என்ன சொன்னாரு? அவர் தானே கதை சொல்வாரு, கடலை செடிக்கு கதை சொல்வாருல்ல, எல்லாருமே கேட்டிருப்பீங்கல்ல. எல்லாரும் கடையில செடியில இருந்து புடுங்குவான், கருணாநிதி மட்டும் செடிக்கே தெரியாம கடலையை கொத்தோட பிடிக்கிறான்னு சொன்னது யாரு? அதுக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு சுபவீர பாண்டியனுக்கு தூக்கம் வரலையா? அன்னைக்கு வரலையா? நீ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி. அதாவது கருணாநிதியை விட ஸ்டாலின் மிகவும் ஆபத்தானவர். அதைத்தானே எங்க அண்ணன் சொன்னாரு. கருணாநிதி இஸ் பெட்டர் தேன் ஸ்டாலின் சொன்னார். அந்த கதைக்கு அர்த்தம் அதான். ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? எப்ப ஸ்டாலினுக்கு கருணாநிதி பரவாயில்ல, உன்னை விட உண்மை சொல்ல நாங்க நாகரிகமா சொல்லியிருக்கிறோம். இனி எவனாவது கேப்ப திராவிட திடல் இருந்து இதுக்கு மேல உனக்கு எவனாவது விளக்கம் கொடுப்பான்? அவ்வளவு கேவலமா கழுவி ஊத்துனாங்களையா? அப்பெல்லாம் வராத ரோசம் சீமா பேசும்போது மட்டும் வர்ற அவை சுத்தி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீமான எதையாவது பேசிட மாட்டேன். எங்க அண்ணனை வர துப்ப கூட விட மாட்டேங்கிறாங்க. துப்புனாலும் அதுல ஆராய்ச்சி பண்ண அதுல ஏதாவது விஷயம் இருக்குமா அப்படின்னு அப்படின்னு துப்புனாங்க. ஏதோ சொல்லிட்டாரு ஒரு கூட்டம் ஓடி வருது. இந்த தேர்தல் அரசியல்ல ஒரு முன்ன நாள் ஒரு கூட்டம், அந்த மனுஷன் படுற பாட்டை பக்கத்துல இருந்து பாக்குறோம் நாங்க. ரத்தத்தை வேர்வையா சிந்தி காலையில ஒரு பொதுக்கூட்டம், காலையில பரப்புரை, மதியம் பரப்புரை, மாலை பொதுக்கூட்டம்னு பேசி இன்னைக்கு 2 தொகுதி நாளைக்கு 2 தொகுதின்னு சுத்தி வந்துகிட்டு இருக்கிற அந்த மனுஷனை யாரோ இவங்களுக்கு வேண்டிய ஆளை வச்சு இவங்களே மேடைக்கு அனுப்பி என்னென்ன வேலை பாக்குறீங்க? நாங்கெல்லாம் சிவாஜி கணேசனே பார்த்தவங்க. இந்த சேட்டையெல்லாம் வேண்டாம். கேட்கணும்னா அப்படி கேட்டா கேரே செட்டிங்கா 2 பசங்க வர்றாங்க, பக்கத்துல நிக்கிறாங்க, உடனே பாத்தீங்களா சீமான் புகைப்படம் எடுக்க வந்தவங்க போனை உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு சமூக வலைதளத்துல போடுறாங்க. அது லைவ்ல வீடியோவே இருக்கு.
பேசிக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்தா நீ கன்னத்தை பிடிச்சு வாராசான்னு கொஞ்சுவீங்களா? அவர் யாரு, எதுக்கு வந்திருக்கிறாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத தலைவர் சீமான். எங்களுக்கு அவர் அவசியம். ஒன்றதுல காப்பாத்தனா அந்த மனுஷன் எங்களுக்கு ஆபத் பாண்டவரியா, அவரை பத்திரமா நாங்க தான் பாதுகாக்கணும். நீ பாட்டுக்கு வருவ, நின்று புகைப்படம் எடுத்துட்டு போவ, நீ எதுக்கு ஆள் அனுப்பியிருக்கன்னு யாருக்கு தெரியும்? நீ வெள்ளாட்டம் பார்க்க கூட அனுப்பியிருக்கல, நீ போய் பாரு, நீ ஈஸியா போக முடியுமான்னு. உங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். எவ்வளவு வேலை பாக்குறீங்க? இதுதான் உங்க அரசியல். இந்த மதுரையில சு வெங்கடேசன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருங்க. நான் என்னோட நட்பு வட்டாரங்கள்லாம் மதுரையில் உண்டு. எப்பா நீங்க மதுரையில் நாடாளுமன்ற உறுப்பினரா? அவர் ஏதாவது கலட்டின ஆணி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அவங்களும் சொல்லிட்டாங்க ஒரு ஆணியும் கலட்டலை, அப்படியே ஏதாவது ஆணியை கட்டியிருந்தா கூட அது தேவையில்லாத ஆணியாத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் வரும்போது கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் கொள்கை. அந்தந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கையில கொடி பறக்குதோ இல்லையோ, கொள்கையும் கோட்பாடும் காத்துல பறந்ததுங்க. அது காத்துனா சூறாவளி காத்துல பறந்து பிச்சுக்கிட்டு போயிருது. வடிவேலு ஒரு படத்துல கேட்பாரு தெரியுமா, அண்ணன் எடுத்த படம் தான் இனியவளேன்னு. அப்ப கேட்பாங்க, நான் தகத்தகன்னு மின்னுவேன், அப்படி வெளிச்சமா இருப்பேன், தங்க மாதிரி மின்னுவேன். நான் இருக்கிற வெளிச்சத்துல தான் எங்க அம்மா சமைக்கும், வீட்டு வேலை பார்க்கும், எல்லாம் செய்யும். அப்ப பக்கத்துல இருந்து கௌதமி கேட்பாங்க, இப்ப இந்த வெளிச்சத்தை ஆஃப் பண்ணணும்னா உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. அவர் ஒண்ணு என்னை குப்புற போட்டு போர்வை போட்டு மூடிடும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த கூட்டணி பேசுறாங்க இல்லையா, இந்த கூட்டணி பேசும்போது திமுகவுடைய கொள்கை கோட்பாடு என்ன, கம்யூனிஸ்டுகளோட கொள்கை கோட்பாடு என்ன, எப்படி நீங்க ஒன்னா சேர்றீங்க, எப்படி பேசுறீங்க? வில்லாபுரம் வீர மங்கையை மறந்து விட்டீங்களா? லீலாவதி எப்படி மறந்துட்டு போறீங்க? என்ன கோட்பாடு இருக்கு உங்களுக்கு? அதுல எங்க அண்ணன் உதயநிதி சொல்றாரு, அவரோட வந்து பரப்புரைக்கு வந்துட்டு சொல்லிட்டு போறாரு, சு வெங்கடேசன ஜெயிக்க வைப்பீங்களா? நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்களா? எப்ப ஏற்கனவே ஜெயிச்சிருக்காருப்பா, என்ன பண்ணாருன்னு அதை சொல்லணுமா இல்லையா? 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு 5 வருஷம் தேர்தலுக்கும் இந்த வடிவேல் வருவாப்ல, எப்பா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கையெடுத்து கும்பிட்டுட்டு மக்களை சந்திக்க வரீங்க. 5 வருஷம் என்னையா செஞ்ச அதை சொல்லி அப்படின்னா நாங்க வந்தா அதை செஞ்சிருவாங்க. எதை அதை நாங்க செய்வோம், கடைசிக்கு என்னன்னு சொல்ல மாட்டாங்க. தேர்தல் வரும்போது மட்டும்தான் மக்கள் நாம அவங்க கண்ணுக்கு தெரியும். மக்களா தெரியுறோமா? அது கிடையாது. அவங்களுக்கு நாம ஒரு சப்ஜெக்ட். இந்த மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் பாடம் நடத்துறதுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வசூல் ராஜா MBBSல பார்த்திருப்பீங்கல்ல, ஒருத்தர் கோமா பேஷண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, சப்ஜெக்ட். நாம அவங்களுக்கு வெறும் சப்ஜெக்ட். எதுக்கு? ஆட்டையை போடுறதுக்கு. நம்ம 200 ரூபா 300 ரூபா வாங்கிட்டு ஓட்டை விற்கிறோம், அவங்க ஓட்டை வாங்கி நாட்டை விற்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு. கார்பரேட் அவன் என்ன நினைக்கிறானோ, அவனுக்கு எந்த இடம் வேணும் அதை வாங்கி கொடுக்கறதுக்கான இடைத்தரகர்கள் தான் இந்த நாளும். மற்றவை நமக்கு இவங்க தான் மற்றவை. நாம தனித்துவத்தோட நிக்கிற நீ என்ன எங்களை மற்றவைன்றது? கொள்ளையடிக்கிறவன் பூரா பேரு நாங்க மற்றவையா, நாங்க ஒதுக்குறையா? இந்த அரசியலும் இதை 60 ஆண்டு கால விளைத்த இவர்களும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையே இல்லாத ஆணி இந்த நாளும் நாங்க ஒதுக்குறோம். அங்க இருந்து வந்துட்டு கூட்டணிக்கு யார கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? பாரதிய ஜனதா. அவர் சரத்குமாருங்க. சமத்துவ மக்கள் கட்சி. இது சமத்துவம், அது போய் சேர்ந்திருக்க இடம் சனாதனம். எங்கேயாவது ஒட்டுதா கொஞ்சமாவது? அது எப்படி 2 மணிக்கு பொண்டாட்டியை கேட்டாராம், எப்பா இது என்னையா நியாயம், கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்தீங்க. ஒரு கட்சியில ஒரு முடிவெடுக்கணும்னா பொதுக்குழுவை கேட்டு முடிவெடுப்பாங்க. நீ என்னையா பொசுக்கிட்டு பொண்டாட்டியை கேட்டு முடிவெடுத்தேன்னு சொல்லிவிட்டீங்க. அதே பிரஸ் மீட்ல சொல்றீங்க. அது உண்மையில என்ன நடந்திருக்குன்னா 2 மணிக்கு அந்த அம்மா ராதிகா தூங்கிட்டு இருந்திருக்கும். இவர் போய் நீங்க நல்லா நுட்பமா கேலிக்கு சொல்லல, அந்த 1 வார காலம் சரத்குமார் அவர்களுடைய மகள் வரலட்சுமிய போதைப் பொருள் சம்பந்தப்படுத்தி சமூக வலைதளங்கள்ல செய்திகள் பரப்பப்பட்டது. அந்த மனுஷனுக்கு தன் மகளை பத்தி தூக்கம் வரல. இதான் நடந்தது. ஒரு அப்பாவா அவருக்கு தூக்கம் வரல. அவங்க இடத்துல நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வேலி பண்றோம், கிண்டல் பண்றோம்.
இந்த பிஜேபி கவர்மெண்டோட சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க யாருக்கும் மாற்று கிடையாது, எல்லாத்தையும் ஓச்சுக்கிட்ட வந்தவங்க, சோழியை முடிச்சுட்டு போயிடுவாங்க. 1000 சண்டை இருந்தாலும் திமுகவும் சரி தமிழ் தேசியமும் சரி இங்க நாம அடிச்சுக்கலாம் அண்ணன் தம்பி சண்டை. இடையில இந்த திராவிட மாடலோட சண்டை போடுவோம், இடையில எந்த குஜராத் மாடலும் வர விடக்கூடாது. குஜராத் மாடலுக்கு இங்க என்ன வேலை, என்னையா வேலை உங்களுக்கு? அந்த பொண்ணை பத்தி அப்பா நினைச்சிட்டு இருந்திருக்காரு, தூக்கம் வரலங்க. ராதிகாவை போய் ஏமா 2 மணிக்கு எழுப்பி ஏமா நான் போய் பாரதிய ஜனதால சேரட்டுமா இருக்கும். அந்த அம்மா தூக்கத்துல எழுப்பிட்டாரு அப்படின்னு இருக்கும். அவரு பெர்மிஷன் கிராண்டட்னு கிளம்பிட்டாரு காலையில. இதான் நடந்தது. அடுத்தது யாரு? ஜி.கே. வாசன். அவர் எங்க இருந்தாரு, எப்படி இருந்தாரு, எதுவுமே தெரியல. ஒரு காலத்துல கருப்பையா மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ்ல ஒரு பெரிய தலைமை, எல்லாருக்கும் அறிஞ்சது தெரிஞ்சது. ஆனா வாரிசுன்னு ஒண்ணு வந்துச்சு, கட்சியை காலி பண்ணி விட்டாப்ல. சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த பஞ்சரான சைக்கிளை பஞ்சர் ஓட்டி திருப்பி கூட்டு வந்திருக்காங்க. கூட்டணி இது பாரதிய ஜனதா கூட்டணி. எப்படின்னா ஒரு படத்துல சத்யராஜும் வடிவேலும் சேர்ந்து கிரிக்கெட் போட்டியில கலந்துக்கிடுவாங்க. அந்த கிரிக்கெட் போட்டிக்கு ஆள் இருக்காது, அவன் போட்டி போடுறதுல ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து நிறைய டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு ஆள் இருக்காது. இவன் தெருவா போய் இவன் பொண்டாட்டி அடிக்கும் போது கேட்ச் பிடிக்கிறான், இவன் ஃபீல்டர், இவன் செலக்டட் அப்படிமா. அடுத்த வீட்டுக்கு போவான், அங்க ஒருத்தன் வித்தியாசமா இந்த மாதிரி குரங்கு சட்டை பண்றவங்களை பூரா கூட்டிட்டு வந்து அதை கிரிக்கெட் டீம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படித்தான் உருவானது இந்த பாரதிய ஜனதா கூட்டணி. அப்ப இந்த மக்களை என்ன வேணாலும் சொல்லி நம்ப வைக்க முடியும் அப்படின்னு நம்மள ஒரு கோமாளிகளாக பார்க்கிறாங்க. இதுவே கோமாளி, இந்த கோமாளி நம்மளை ஏமாளியா பார்க்கிறாங்க. விட்டுறாதீங்க. தமிழர் மண் பெருமை பேசிட்டு என்ன பேசணும்? நாடாளுமன்றத்துக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த கல்லை எடுத்துட்டு போ, அங்க போய் நாடாளுமன்றத்துல வச்சு நாக்க புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுவேன். கல் இங்க இருக்கு, எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க இருக்கு நீ கேட்டிருக்கணும். அதுதான நியாயம். அதை விட்டுட்டு அங்க இருந்ததே ஒத்த கல்லு, ஒத்த ரோசா மாதிரி நட்டுட்டு போனாங்க. அந்த ஒத்த கல்லையும் எங்க அண்ணன் பிடிட்டு வந்துட்டாரு. இப்ப அவன் என்ன சொல்லுவான்? கல் இருந்த இடம் தெரிஞ்சாதான் நான் மருத்துவமனை கட்டியிருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு காரணம்லாம் பெருசா தேவையில்லை, ஏதோ ஒண்ணு போற போக்குல சொல்லணும். கல் இருந்த இடம் தெரிஞ்சிருந்தா நான் கட்டியிருப்பேன். அவர் கல்லை பிடிக்கிட்டாரு, எனக்கு இடம் தெரியலன்ட்டு அவன் சொல்லிட்டு போயிருக்கான். இந்த கருப்பு பணத்தை ஒழிச்சாங்கல்ல, அது மாதிரி டிமானிட்டைசேஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு உடனே நாம எல்லாம் பிச்சைக்காரன் படத்துல சொல்லிட்டாங்க, 500 ரூபா நோட்டை ஒழிச்சுட்டா இங்க கருப்பு பணம் ஒழிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மோடி ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு நம்மளாம் பரபரப்பா பார்த்துட்டு இருந்தோம். அவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் எல்லாம் நமக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க, 10 வருஷம் சோழியை முடிச்சிட்டாங்க. 98% கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டு விட்டது என்று உச்ச நீதிமன்ற நீதிபதி நாகரத்னம் அவர்கள் சொல்கிறார். நான் சொல்லல, உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க. இந்த மக்கள் உங்களுக்கு சுரண்டி பிழைக்கிறதுக்கு நான் என்ன இழுச்சவா கூட்டம் நினைச்சீங்களா? என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஒரே வார்த்தை, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். சரி, ஏன் நான் ஏழையான? 60 வருஷம் உங்க ஆட்சி தானே இருந்துச்சு, நான் ஏன் ஏழையானே? அதே எப்படி உங்க அப்பா திருவாரூர்ல இருந்து திருட்டு ரயில் சொல்லக்கூடாது, ரயில் கோவிச்சுக்கிறோம். அதனால உங்க அப்பா திருவாரூர்ல இருந்து வரும்போது ரயில் பயணச்சீட்டு கூட எடுக்க முடியாத வந்தவர் தானே. இன்னைக்கு ஆசியாவில் பெரும் பணக்காரர்கள், ஆனா இவங்களுக்கு ஓட்டு போட்ட நாம் மட்டும் ஏழைகள். ஏழையின் சின்னம் உதயசூரியன், அப்புறம் ஏழையின் சின்னம் இரட்டை இலை. நீங்க நினைக்கிறீங்க திமுக சரியில்லை, அதிமுக போடுவோம். அதிமுகவும் சரியில்லைங்க, டெல்லியில இருந்து பெரிய நாட்டாமே வந்துட்டாரு, நம்ம தாமரைக்கு போடுவோம். எவனுக்கு போட்டாலும் ஆட்சி அதிகாரமும் கார்பரேட் கையில தான் இருக்கும். நீ என்ன சாப்பிடணும், எப்ப தூங்கணும், எப்ப எந்திரிக்கணும், நீ தும்மணுமா இருமணுமா, இது எல்லாத்தையும் அவன் தான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். இது தெரியாம இவர் வந்தா காப்பாத்திடுவாரு. கம்யூனிச தத்துவங்கள்ல காற்றோடு பறந்துருச்சு. லீலாவதி அவங்க கூட இருந்து அவங்க செஞ்ச உயிர் தியாகத்தை இந்த சு. வெங்கடேசன் மதிக்கல, இவர் உங்களை மதிக்க போறாரா? கூட இருந்தவங்களுக்கு மேலே அவருக்கு இல்லாத கொள்கை பிடிப்பு, அவங்க மேல இல்லாத அக்கறை, அந்த கோபம், அந்த கொள்ளையடிக்கும் போது கொள்கையை சமரசம் பண்ணிக்கிட்டான். இவங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்யறாங்கன்னு எப்படி நம்புறீங்க? அது கூட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எங்க அண்ணன் உதயநிதி 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சு. வெங்கடேசன்
நாமினேஷனை ஜெயிக்க வைக்கணும். சரி 2 லட்சம் இல்லைங்க 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கட்டும். ஆனா என்ன பண்ணுவாரு அத சொல்லுங்க முதல்ல. அப்படி கேட்டோம்னா வடிவேலு சொல்ல நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க, அதான் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டேன் இல்லைங்க, ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம், ஒண்ணும் இல்ல. இது சு வெங்கடேசனுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க, ஒட்டு மொத்தமா இங்க இருந்து 40 போகுது நாடாளுமன்றத்துக்கு. எந்த கட்சியில இருந்து ஜெயிச்சு போனாலும் பெஞ்சு கட்டுறதை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாடாளுமன்றத்தோட வேலை என்ன தெரியாது. இந்த ரோடு போடுறேன், தண்ணி தொட்டி வைக்கிறேன், கழிவறை, கவுன்சிலர் செஞ்சு பாக்குற வேலையா? நாடாளுமன்ற உறுப்பினரோட வேலை என்ன? அடிப்படை இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தான் பரீட்சை வைக்கணும். ஆனா நீட் தேர்வுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பரீட்சை வைப்பாங்க. நீட் தேர்வை இவங்க ரத்து பண்ணுவாங்க, நீங்க நம்புறீங்களா? நான் அடிச்சு சத்தியம் பண்ணி எங்க அண்ணன் உதயநிதி தலைவர் சத்தியம் பண்ணி சொல்றேன், அவர் பண்ண மாட்டாருங்க. நான் உண்மையை சொல்றேன், அதான் எங்க அண்ணன் உதயநிதி மேலே அடிச்சேன் சத்தியத்தை. ஏன் தெரியுமா? கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. அத ஒரு நாளும் மக்களுக்கு சாதகமா செய்ய மாட்டாங்க. இதுல என்னன்னா, இங்க இருக்கிற எசமா அவர் இந்தியாவை காப்பாற்ற கிளம்பிட்டாரு, அங்க இருக்கிற எசமா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு கச்சத்தீவை மீட்கிறதுக்கு. எப்பா உலக நடிப்புடா சாமி உங்க நடிப்பு. ஆனா ஒரு விஷயம் அவருக்கு புரியல, நாங்கெல்லாம் சிவாஜி கணக்கு பார்த்தாச்சு, நாங்கெல்லாம் சிவாஜியவே பார்த்தவங்க. சிக்க மாட்டோம், சிக்க மாட்டோம். கச்சத்தீவை மிக போறீங்களாம். 10 வருஷம் ஆட்சி நடத்தினல, அப்ப உன் கச்சத்தீவு கல்ல படல, அன்னைக்கு ஆட்சியை போட முடியாதா? அன்னைக்கு தேர்தல் வரும்போது மட்டும் பாசம் வருது. ஏப்பு எங்களை எல்லாம் பார்த்தா அவ்வளவு இழிச்சதா கூட்டமா தெரியுதா? நம்மளை எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. இவரு பாத்தீங்களா, விவசாயிகள் மேல்மா சிப்காட்ல விவசாயிகள் போராடுறாங்க, அவர் மேல குண்டாஸ் போட்டார். சரி, அங்க டெல்லியில விவசாயிகள் போராடும் போது உங்க ஐயா என்ன பண்ணாரு? அப்பையும் கண்டுக்கல. இதே தமிழ்நாட்டு விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா டெல்லியில? அன்னைக்கு இங்க இருந்து போச்சே 38, அதுல கூப்பிட்டு எப்பா இவங்களை வந்து பார்க்க சொல்லுங்கப்பா. டெல்லியில போராட்டம் பண்ணும்போது ஒரு நாள் இல்ல நம்ம விவசாயிகளை வந்து பாக்குறதுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் மேல மோடிக்கு பாசம் வந்துருச்சா? இங்க இருக்க ஆட்கள் இவங்க தான் தலைவர்கள் கிடையாது, இடத்த புடுங்கி கொடுக்கிற தரகர். நான் சொல்லிட்டேன், நானும் பொம்மை இடத்துல கயறு கார்பரேட் கையில அவன் எந்த இடத்த காட்டுறானோ அந்த இடத்த வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னா ரஜினி முருகன் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அதுல திடீர்னு இந்த இடம் நாளைக்கு வேற ஒரு கார்பரேட் காரன் கைய காட்டிட்டானா இந்த இடத்த புடுங்கி அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த பழங்கானத்த பெரியவருக்கு பேரனை கூட்டு வர்றாங்கல்ல, அது மாதிரி பத்திரம் பேரை எல்லாத்தையும் செட்டப் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. அந்த வேலை தான் நீங்க பாக்குறாங்க. நீங்க இவங்க தலைவர் ரேஞ்சுக்கு கூட்டமா போறதா நீங்க கற்பனை எல்லாம் பண்ணிக்க வேணாம், ரொம்ப பெரிய லெவல்ல. இவ்வளவுதான். சரி, இவ்வளவு பேசுறாங்கல்ல பாரதிய ஜனதா எதிர்ப்பு. ஜெகத் ரட்சகன் ஒருத்தர் வீட்டுல ரைடு போனாங்கல்ல, எல்லாரும் எல்லா டிவிலையும் காட்டினாங்களா இல்லையா? காட்டினாங்கல்ல. எவ்வளவு பணம் எடுத்தாங்க அது எங்கேயாவது வெளியில சொன்னாங்களா? பிணவரையில் பிணத்தின் அந்த பிணத்தோட வாயில பணத்தை வச்சிருந்தான். அவன் என்ன ஆராய்ச்சி பண்ணானா? எங்க பணம்னா பணமும் வாய பழக்கம் எங்க பெரியவங்க சொல்லி போயிருக்காங்க. அதை வச்சு பார்த்து செக் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஜெகத் ரட்சகன். மருத்துவ கல்லூரி எதுக்காக பயன்படுத்துறீங்க? பணத்தை மறைச்சு வைக்கிறதுக்கு. எப்படி இருக்கு? பணத்தை மறைச்சு வைக்கிறதுக்கு மருத்துவ கல்லூரியா? நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கேள்வி கேட்கணுமா இல்லையா? நீ உண்மையிலேயே அது நல்ல பணமாவே இருக்கட்டும், அதை ஏன் நீ மாற்று வழியில வச்ச? அதை ஆட்டாப்பி பண்ற இடமா, ஆட்டை போடுற இடமா? கேள்வி இருக்குல்ல. ஈடியோட வேலை என்ன? உண்மையிலேயே அந்த ஈடியை எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா? இந்த ராகவா லாரன்ஸ் நடிச்சோம். ஏன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்ல வேண்டியது ஈஸியா புரியும். ராகவா லாரன்ஸ் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. இவங்க சொல்றதெல்லாம் கேட்கலைன்னா ஒரு பாட்டு பாடுவாரு, பார்த்தாயா அப்படின்னு. அங்க இருந்து ஒரு வண்டி வருங்க, இங்க இருக்கிறவன அள்ளி உள்ள போட்டு கும்முன உடனே இவங்க வழிக்கு வந்துருவாங்க. அப்படி ஒரு வண்டியை தாங்க இந்த ஈடி என்போர்ஸ்மென்ட் டைரக்டர் அப்படின்னு ரொம்ப பெரிய நாட்டின் உயரிய பொறுப்புல இருக்கிறவங்க இவங்க இறங்கிட்டாங்கன்னா, நான் அந்த விஜயகாந்த் வருவார்ல ஒரு நேர்மையான அதிகாரி மாதிரி செயல்படுவாங்க நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு இந்த மோடி ஈடியை கூட்டிட்டு வந்தாரோ அன்னைக்கு அதுல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் போச்சு. அது இந்த ராகவா லாரன்ஸ் கூட்டு வரல கட்ட பஞ்சாயத்து வண்டி, அதைத்தான் ஈடி பண்ணிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு சொல்லி தேர்தல் பத்திரங்கள் கார்பரேட் கம்பெனிகள்ட்ட இருந்து எல்லா கட்சியும்
அவன் சத்துக்கு வாங்கியிருக்காங்க, அவன் சத்துக்கு. இந்த கார்பரேட் கையேந்தாத ஒரே கட்சி இந்தியாவில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கையேந்தனால மக்கள்கிட்ட கையேந்துறோம். எங்க ஆட்சி மக்களுக்கானது. கார்பரேட் கையேந்திட்டோம், கடமைப்பட்டுருவோம். எப்படி தெரியுமில்ல, நீ 300 ரூபா வாங்கினவன என்ன சொல்ற, காசு வாங்கிட்டேப்பா அவனுக்கு தானே போட்டாகணும் அப்படின்னு நீ கடமைப்படுற. 300 ரூபா வாங்கின நீங்களே அவனுக்கு கடமைப்படும் போது அவன் 300 கோடி 600 கோடி 1000 கோடி கொடுத்தவனுக்கு தானே கடமைப்படுவான். உங்களுக்கு எனக்குமா ஆட்சி நடத்துவான்? உங்களுக்கு எனக்குமா இருக்க ஆட்சி? இது என்னைக்கு நமக்கு புரியும்? நீ 300 ரூபா வாங்கிட்டு போடுற ஓட்டு உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு வைக்கிற வேட்டு. நீங்க ஓட்ட காசை வாங்கி ஓட்ட வைப்பீங்க, அவன் காசை வாங்கி நாட்டை வைப்பான். அப்புறம் உங்க பிள்ளைகளுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு? ஓட்ட போட்டு மண்ணா, ஓட்ட போட்டு மலையை உடைச்சான், ஓட்ட போட்டு நானே கல்வி பண்ணிட்டான். நீ ஓட்ட போட்டா அவன் எல்லாத்துலயும் ஓட்டையை போட்டான். இன்னைக்கு பாரு, எந்த ஊர்ல போய் கேட்டாலும் இது திமுக கோட்டை, இது அதிமுக கோட்டை. சரிங்க, கோட்டைன்னா பத்திரமா பாதுகாக்கணும். அம்பிட்டு குப்பையா இருக்கு, அவங்க வீடு மட்டும் நல்லா இருக்கு. ஊரு கோட்டை யார் இடம் கொடுத்தது இப்படி சொல்றதுக்கு? என் மதுரையில இந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் எங்க போனாங்க? இந்த ஜல்லிக்கட்டு மைதானம். எங்க கருணாநிதி எப்பதான் மாடு பிடிச்சாரு? எங்க மாடு பிடிச்சாரு? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல கருணாநிதி மாடு பிடிச்சத பார்த்தது யார்? என்ன சொல்லுங்க, நான் திமுக சேர்ந்துக்கிறேன், நான் ரெடி. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல கருணாநிதி மாடு பிடிச்சாரா? எதுக்கு அப்ப ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கருணாநிதி பேரு? உனக்கு ரோசம் வரல, கோபம் வரல, மக்களுக்கெல்லாம் கொண்டாடல, ஏன் வரல? படிப்பகம், நூலகம், அதுக்கு கருணாநிதி பேரு. நீ உண்மையில வைக்கணும், எதுக்கு வைக்கணும்? சாராய கடைக்கு வைக்கணும். நீ வீரன்னு ஒரு பாட்டில தூக்கி வரீங்க, தமிழ்ல புள்ளைக்கு பேர் வைங்கன்னா புள்ளுக்கு பேர் வச்சிருக்காங்க. வீரன்னு அறிமுகப்படுத்திருக்காங்க, அது உள்ள போனது பயங்கரமான வீரனா மாறிடுறாங்க. எப்படி? ரோட்லயே விழுந்துடுறாங்க, ரோட்லயே விழுந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுடைய அப்பாக்கள், எல்லா அப்பாவும் டாஸ்மார்க்கை பத்தி பேசுனா ஆண்களுக்கு கோபம் கூட வரலாம். ஒரு அப்பாவா நீங்க குடிக்கலாம், ஆனா எந்த அப்பாவும் பிள்ளைங்க குடிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஒவ்வொரு குடிக்கிற மனுஷங்களுக்கு பின்னாடி ஒரு பிளாஸ்டிக் வச்சிருப்பாங்க. நான் எனக்கு என் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு கவலையா இருக்குங்க, அப்படியே ஓடு ஒப்பாரி வச்சு 300 ரூபாய் குடிச்சிட்டு போயிருவாங்க. அங்கேயே பிள்ளைகளோட எதிர்காலத்தை சமாதி கட்டிடுவாங்க. பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு சொல்லுவாங்க. பாருனா பார் என்றால் உலகம், ஆனா எங்களுக்கு பாரதம் உலகம் அப்படின்ற ஒரு நிலைமையை நிறுவியது யாரு? மதுவிலக்கு துறைன்னு வச்சிருக்காங்க பேரு. ஆனா அவங்க வேலை என்ன தெரியுமா? டாஸ்மார்க்ல 400 கோடி இன்னைக்கு வருமானம் வந்திருக்குன்னா 500 கோடி ஆக்கணும், 550 கோடி ஆக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பன் குடிச்சுட்டான், மகனை குடிக்க வச்சிடணும், அடுத்தது பேரனையும் குடிக்க வச்சிடணும். எங்க ஆத்தா அப்பத்தாக்கள் எல்லாம் கேட்டுக்கங்க, நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பூக்கட்டியாவது உன் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், அவன் எப்பாடு பட்டாது உன் பிள்ளைய குடிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு தான் நீ வாக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க. போ, பெருவாரியா ஜெயிக்கணுமா? போட்டு விடு. 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கணுமா? போடுங்க. ஒவ்வொரு ஓட்டையும் பார்க்கும்போது போடுங்க. என் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நான் மண்ணள்ளி போடுகின்ற வாக்கு அப்படின்னு உதயசூரியன் சின்னத்துக்கு போடுங்க. உங்க சூ வெங்கடேசனுக்கு போடுங்க, கதிர் அருவாளுக்கு போடுங்க. இந்த அருவாளை வச்சுதான் என் பிள்ளையோட எதிர்காலத்தை அறுக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சே போடுங்க. பச்சை குழந்தைங்க இருக்கு தெரியுங்களா? இந்த கை குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு வந்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்க, அதுங்களுக்கு தெரியாது. அது முடி இருக்கும், கையில நகமெல்லாம் இருக்கும். இப்படி பிடிச்சிட்டு கத்துன்னு கத்துங்க, வீடு கத்தும். நம்ம எடுத்து விடுவோம், அது மட்டும் அதுவே பிடிச்சிட்டு கத்தும். அதுக்கு தெரியாது நம்ம மயிரத்தான் பிடிச்சிக்கிட்டு நாம தான் கத்துறோம் அப்படின்னு அதுக்கு தெரியாது. அது மாதிரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு நாமளே ஓட்டையும் போடுவோம், நாமளே காசு வாங்கிட்டு ஓட்டையை போடுவோம். அவன் ஆட்டைத்தான் போடுவான்னு தெரியும், ஆனாலும் ஓட்டை போடுவோம், அப்புறமும் புலம்புவோம். எப்பா தண்ணி வரலையப்பா, எப்பா 1 வாரம் ஆச்சுப்பா தண்ணி வரல, எப்பா இந்த ரோடு சரியில்லைப்பா, எங்க ஊருக்கு பஸ்ஸே வரல, உசிலம்பட்டி பக்கத்துல
பக்கத்துல சாப்டூருக்கு பக்கத்துல அழகாபுரின்னு ஒரு ஊருங்க. ஆர்பி உதயகுமார்னு ஒரு முன்னாள் மந்திரி இருந்தார் பாருங்க. அவரு அந்த ஊர்ல எல்லாரையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. என்னங்க கொடுத்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னா, டப்பாங்க ஹாட் பாக்ஸ், குட்டி குட்டி ஹாட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கொடுக்குறாருங்க. எங்க நம்ம ஏன்னா அவ்வளவு நாகரிகத்து போச்சா? பிளாஸ்டிக் டப்பாவுக்கெல்லாம் நம்ம வந்து விலை போறோமா? அந்த ஊருக்கு காலையில ஒரு பஸ், மத்தியானம் ஒரு பஸ், மாலையில ஒரு பஸ். இதுதாங்க அவங்க செஞ்ச சேவை. அரசியல் என்பது மக்களின் தேவையும் அதற்குண்டான சேவையும் தான் என்று எங்க தாத்தா காமராஜர் சொன்னாருங்க. ஆனா உங்க தாத்தா எல்லாரையும் குடிக்க வச்சு கொன்னாருங்க. எங்க அக்கா கனிமொழி தேர்தல் வரும்போதெல்லாம் நாடாரா மாறிடும், கன்வெர்ட் ஆயிரும், டிபில பனைமரத்தை வச்சிரும். இந்த எந்த நாடாராவது நீங்க சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? பனைமரத்தை டிபில வச்சீங்க, சாராய ஆலையை மூடிட்டு ஏன் நீ கல்லு கடையே திறக்கல? நீ உண்மையான ஒரிஜினல் நாடாரா இருந்தா நீ அதைத்தானே செஞ்சிருக்கணும், அதைத்தானே செஞ்சிருக்கணும். எப்படி நீங்க நாடார்? இப்ப அந்த அம்மா நாடார் சங்கங்களை முதல்ல நாங்க வந்து ஆதரவு தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த சங்கங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இப்ப அந்த சங்கங்கள்ட்ட நான் கேட்கிறேன், பனைமரத்தை டிபில வச்ச அக்காக்கு கள்ளுக்கடையை திறக்க ஏன் மனசு வரல? ஏன் வரல? ஆலை நடத்துறவங்க அவங்க பிசினஸ் தான் பார்ப்பாங்க. நீங்க உங்க இனத்துக்கும் உங்களுடைய அந்த விவசாய பனை விவசாய தொழிலுக்கும் நீங்க தான் உண்மையா இருக்கணும். அந்த அம்மாக்கு எதுக்கு வாக்கு சொல்றீங்க? இந்த வாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, இந்த ஆணி தேவையில்லாத ஆணிலாம் கலட்டி எரிங்க, எரிங்க. இன்னமும் நாம கனவு பண்ணிட்டு இருக்கோம், இந்த வாட்டி சு வெங்கடேசன் ஜெயிச்சிட்டாருன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துடும். அவங்களுக்கு இதெல்லாம் எய்மும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த வாட்டி 5 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுத்தா அதை எப்படி சுருட்டலாம்? இந்த தொகுதியில கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு எந்த இடத்த புடுங்கி கொடுக்கலாம், எந்த ஆஸ்பத்திரி வர்றதை தடுக்கலாம், இதெல்லாம் பக்காவா பிளான் போட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அதிமுக பிஜேபி எல்லாம் ஒன்னும் கிடையாது. அவங்க எல்லாருக்குள்ளேயும் வெளியில தான் அடிச்சுக்குவாங்க, உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கும். இந்த விஷயத்த நீங்க பார்க்கணும்னா ஸ்டெர்லைட் விவகாரம் நீங்க பாருங்க. என்ன சொல்லி கனிமொழி தூத்துக்குடியில ஜெயிச்சாங்க? 15 உசுறு குருவி சுடுற மாதிரி சுட்டாங்க, காக்கா குருவி சுடுற மாதிரி. இன்னைக்கு பார்த்தா வேதாந்தா குழுமத்துல 15 கோடி பத்திரம் வாங்கியிருக்காங்க, முதலாளிக்கு விசுவாசமா இருக்காங்க. அப்ப அந்த உசுறு அந்த பெத்த மனசு பதறிச்சுல, அது நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா வேடிக்கை பார்ப்போமா? எப்படி இவங்களை ஏத்துக்கிட்டு திருப்பி திருப்பி போய் 300க்கும் 400க்கும் வாக்கு செலுத்துறீங்க? ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு விஷயத்த நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாதான் மறுபடியும் பரவாயில்ல, அழுத்து போனாலும் காதுல வாங்கிக்கங்க. ஜனநாயகம் தேர்தல் என்பது ஜனநாயக போர்க்களம். அதுல நம்முடைய வாக்குங்கிறது ஆயுதம். இந்த போர்க்களத்துல நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் நம்முடைய வாக்கு. அந்த வாக்க இவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்து 300க்கும் 200க்கும் வித்துட்டு நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்தை பலியிட போறோமா? அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு வாக்கரிசி போட போறோமா? இல்ல உண்மையிலேயே மண்ணையும் மக்களும் நேசிக்கிற அந்த பிள்ளைகளை தேடி அதற்குண்டானவர்களுக்கு வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாற்ற போறோமா? இதுதான் தேர்தல். இவ்வளவுதான் தேர்தல். 60 ஆண்டு காலம் தேர்தல் வந்துச்சு, மாறலே வரல. காரணம் நீங்க மாறல. நான் போடுற ஒத்த ஓட்டு உங்களை நீங்க ஜெயிக்கவா போறீங்க? சரி, ஒன்ன மாதிரியே தானே 32 லட்சம் 50 லட்சம் 1 கோடி பேர் யோசிப்பான். ஒன்னா சேர்ந்ததானே 1 கோடி. ஜெயிக்கிறவனுக்கு எதுக்கு போடணும்னு நினைக்கிறீங்க? ஜெயிக்கிற பக்கம் நிக்கணும் நினைக்காதீங்க. இந்த தலைவர்களுக்கும் எங்க அண்ணன் தனி ஒருவனா நிக்கிறாங்களே, அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க பேர் தலைவன் இல்ல. 1000 பேருக்கு முன்னாடி நான் நிக்கிறேன் அப்படிங்கிறவங்க தலைவன். இதுல இந்த ரெண்டு என்ன கேட்டகரின்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தவன் பலத்துல நிக்கிறவன் இல்லைங்க தலைவன், அடுத்தவனுடைய வழியை தாண்டி முன்னாடி நிக்கிறவரே தலைவன். நீங்க என்னைக்குமே தேடல, உங்களுக்கு தேடல் இல்ல, உங்களுக்கு தேவைதான் இருந்துச்சு. ஒரு நாள் தேவை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் கூத்துக்கு மீச வச்சா அப்படின்னு. அந்த கதை தான் நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் தேர்தலை பாக்குறீங்க. இந்த அரசியல் தான் நம்ம பிள்ளைகளை குடிகாரங்களா மாத்திக்கிட்டு இருக்கு. அடுத்து போவே பொருளுக்கு போயிட்டோம். நம்ம ஆளு எங்க தாத்தா எல்லாரையும் மெத்த படிச்சவங்களா மாத்தினா இவன் மெத்த குடிக்கிறவங்க ஆக்குறாங்க. மெத்துங்கிறது ஒரு போதை பொருள், மோசமான போதை பொருள்.
அதுக்கு நீ காசு கொடுக்க மாட்டேன்னு கவர்மெண்டே காசு கொடுக்குது. அது பேர் என்ன தெரியுமா? தமிழ் புதல்வன் திட்டம். எங்க அண்ணன் உதயநிதி அறிவிச்சிருக்கிறாரு. இந்த தமிழ் புதல்வன் திட்டம் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்கு தெரியுமில்ல? கல்லூரிகளுக்கு பக்கத்துல, பள்ளிகளுக்கு பக்கத்துல டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்கோம். நீ போய் வாங்கி குடி. ஒரு தடவை குடிச்சிட்டீங்கன்னா அடுத்த தடவை அப்பே பாக்கெட்ல நீ கை வைப்ப, உனக்கு நான் மாத்திடுவான். அதுக்கப்புறம் இவன் கூப்பிடுறாங்க கூட்டம் 200 கொடுத்தாலும் 300 கொடுத்தாலும் எவன் கூப்பிட்டாலும் பின்னாடி போயிருவேன். படிக்க மாட்டேன். டாஸ்மார்க் இவங்க நடத்துறதுக்கு காரணமே அதுல வருமானம் வருதுக்கு இல்ல, அது இல்ல. அதை விட பொருளாதாரம் மிக்க பல துறைகள் இருக்கு. இவன் கையில் எடுக்க மாட்டான். காரணம் என்னன்னா டாஸ்மார்க் அது வளர்ச்சியை நோக்கி நகரதான் புத்தி மழுங்கி போகும். நீ சிந்திக்க மாட்ட. நீ கேள்வி கேட்கிறல்ல, திராவிடம்னா யாரு? திராவிடம் எங்க இருந்து வந்தது? திராவிடத்தினுடைய மொழி எது? கேள்வி கேட்டல்ல. இன்னைக்கு ஒரு கூட்டம் சிந்திக்க தொடங்கிருச்சு. இன்னைக்கு சிந்திக்க போய் தானே நீங்க கேள்வி கேட்கறீங்க. எங்களுக்கு சிந்திக்க கூடாது. அதுக்காக தான் நாங்க 60 வருஷம் கஷ்டப்பட்டு பொத்தி இந்த ரகசியத்தை பாதுகாத்தோம். இந்த சீமான்னு ஒருத்தர் வந்து பஞ்சாரத்தை திறந்து விட்டாரு, கோழி பறந்துருச்சு. இதான் நடந்துச்சு. சிந்திக்க தொடங்குங்க. சிந்திக்காத சமூகம் அவங்களுடைய அடிமை விலங்கை ஒருபோதும் அகற்ற முடியாது. நாம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக நம் சிந்தனைகளை சிறையிலிட்டு வைத்திருக்கிறோம். அடுத்த தலைமுறையாவது இந்த மண்ணில் உண்மையான சுதந்திர காற்றை சுவாசிக்கட்டும். 1947 இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிருக்கலாம். ஆனா நாமெல்லாம் இன்னும் அடிமைதான். இந்த போராடல 200 ரூபாய்க்கு கூப்பிட்ட உடனே ஆட்டு மந்த மாதிரி அள்ளி போட்டுட்டு இன்னமும் நாம சுதந்திர நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைக்கிறோம். இதுக்கு கூட்டம் கிடைக்குன்னா கடைசி வரைக்கும் உன்னை ஏழையா தான் வச்சிருப்பான். நீங்களே சம்பாதிச்சு நீங்க உங்க தயவுல சாப்பிட்டு உங்க காலில நின்னுட்டீங்கன்னா அவன் கூப்பிடுற கூட்டத்துக்கு கூட்டம் வராது. அப்படி கூட்டம் வரலன்னா அவர்களின் அரசியல் அஸ்தமனம் ஆகிவிடும். உதயசூரியனா இருக்காது, அஸ்தமன சூரியனா மாறிடும். அப்புறம் இப்படித்தான் பண்ணுவாங்க. அவர்களால தரமான மருத்துவமனை நடத்த முடியும், ஆனா நடத்த மாட்டாங்க. அவர்களால கல்வியை தரமா கொடுக்க முடியும், ஆனா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்க தனியார் முதலாளிகளாக இருந்து நாங்களே நடத்துறோம். எங்க பினாமிகளாக நேரடியாக இந்த அதிமுக திமுக இந்த அரசியல் பிரமுகர்கள் தான் நடத்துறாங்க. இதை அரசே தரமா கொடுத்துட்டா நமக்கு கல்லா கட்டாது, அதை செய்ய மாட்டாங்க. அப்ப உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலம் என்று ஒன்று வேண்டுமானால் நீங்க தேட வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி. வழிதாங்கிய பிள்ளைகளின் அடையாளமாய் நிற்கின்ற ஒளிவாங்கிக்கு மைக்குன்னு சொன்னாதான் தெரியுது எல்லாருக்கும். உடனே நாம் தமிழர் கட்சிக்காரங்க மைக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆங்கிலத்துல பேசுறாங்க. யோ, உங்க அப்பா முத்தமிழ் வித்தகர்னு சொன்ன அவர் உண்மையிலேயே முத்தமிழ் வித்தகரா இருந்தா தமிழ் வாழ்ந்திருக்கும், வளர்ந்திருக்கும். உங்க ஐயா முத்தமிழை வித்தவர், அதனால தமிழ் வாழல. அதான் உண்மை. தயவு செஞ்சு நாம் தமிழர் பிள்ளைய கெட்டா தெரியுங்க. அண்ணன் அடிக்கடி சொல்ல உண்மையிலேயே அதற்குண்டான தகுதி உடையவங்க நாம மட்டும்தான் இந்த நாட்டிலே. ஏன்னா கொள்கைக்காக கூடி நிற்கிற கூட்டம், கொள்ளை அடிக்கிற கூட்டமே இன்னைக்கு அப்படி கூட்டமா போகும்போது இவங்க முன்னாடி நம்ம கெட்டாதான் தெரியணும். எல்லாம் மறைக்கிறாங்க. காரணம் தெரியுமா? எல்லா இடத்துலயும் நாம் தமிழர் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதை மறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு காளியம்மா கதையை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு பாத்தீங்களா காளியம்மா எப்படி பேசிருச்சு? இத காளியம்மாவை விட யார் தெளிவா பேசுவா? நான் எங்க வீட்டுக்காரு என் பிள்ளைகளோட குடும்பத்தோட இருக்கேன். எனக்கு ஆனா 1000 ரூபாய் வரல. இப்ப இந்த அரசாங்கத்துக்கு நான் தகுதி இல்லாத குடும்ப தலைவி. நான் என் பிள்ளை புருஷனோட இருக்கேனே, நான் தகுதி உள்ளவளா? எனக்கு 1000 ரூபாய் வரல. இப்ப நான் தகுதி இல்லாதவளா? இப்ப நான் யாரு? எனக்கே தெரியல. நான் யாரு? எதை வச்சு நீ அளவீடு செய்யற தகுதி? அந்த வார்த்தையை ஒரு வார்த்தையை பொதுவெளியில சொல்லும் போது கொஞ்சமாவது யோசிக்கணுமா? ஒரு அரசாணை வெளியிடும் போது இந்த வார்த்தை இந்த சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் கூட யோசிக்கல. அதுக்கு மேல்மாடி காலியா இருக்கிறவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன பேசுறோன்னே தெரியல. முந்த நாட்டு எங்க அண்ணன் உதயநிதி வந்து திருச்சியில துறை வைக்கக்கு ஓட்டு கேட்கிறாருங்க. எப்படி தெரியுமா? துறை வைகோக்கு மறந்துடாம உதயசூரியன் சின்னத்துல வாக்கு செலுத்துங்கன்றார். எப்பா சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வாங்க ஐயா, முடியல எங்களால ஆக்ஷன் வீட்டுக்கு. அடுத்தது ஐயா மோடி. நான் கடைசியா முடிச்சுக்கிறேன், மணியாச்சு. ஏன்னா எனக்கு மோடி தான் பயங்கரமான என்டர்டெய்னர், அதனால அதை முடிச்சே ஆகணும். அவருங்க தமிழர் மேலேயும் தமிழ்நாட்டு மேலேயும் அப்படியே பயங்கரமான பற்றுங்க.
வெள்ளம் வந்துச்சுன்னா சென்னையிலையும் தென் மாவட்டத்திலையும் இந்த பக்கமே எட்டி பார்க்கலங்க. ஆனா தேர்தல் வரும்போது ஓடியாந்து பாக்குறாருங்க. எப்படி பாசம் வருது நீங்க நல்லா பாருங்க. வாக்குக்கு காசு கொடுக்கும் போது எல்லாரும் ஒரு நோட்டு, நம்ம ஊர்ல மொய் எழுதுவாங்க தெரியுமா, அது மாதிரி இந்த வாட்டி தம்பிங்க தங்கச்சி எல்லாரும் போய் அக்கம் பக்கத்து வீடுகளை கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு, அதிமுக இவ்வளவு, திமுக இவ்வளவு, பாஜக கூட்டணி இவ்வளவுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு, மொத்தமா எவ்வளவு. அப்ப வெள்ளம் வந்து இந்த மக்கள் தத்தளிக்கும் போது ஒரு பயவுள்ள 10 பைசா எடுக்கல, 10 பைசா எடுக்கல. எவ்வளவு கேட்டா, இங்க இருக்க முதலாளியை கேட்டா, மேல இருக்க பெரிய நாட்டம் இருக்காருல்ல, அவர் வரியை வாங்கிட்டு போயிட்டாருங்க, தரலன்றாப்ல. அங்க இருக்க அந்த அம்மா உலக மகா வித்தகி நிர்மலா சீதாராமன், அந்த அம்மா சொல்லுது 5000 கோடி கொடுத்திருக்கு, 4500 கோடி செலவழிச்சிருக்காங்க. மொத்தத்துல 2 ஆட்டையை போட்டுருச்சுங்க. மக்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா தேர்தல் வரும்போது ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்கல்ல, அந்த பச்சை பிள்ளை தானே பால் கலந்துச்சுல. உங்களை எத்தனை பேர் உண்மையிலேயே நீங்க எல்லாம் வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள மனிதாபிமானம் உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்றா இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? எப்படி வாக்கு செலுத்துறீங்க? பச்சை பிள்ளை பால் கழுவும் போது வராத பணம் வாக்குக்கு வருது. எப்படி எப்படி வருது? அங்க எழுதுன ஓ பிள்ளைய உனக்கு தெரியலையா? அங்க சட்டம் எழுதுன ஓ பிள்ளைய நீ என்ன செய்வ? உன்னை உழுக்கல இந்த கேள்வி. இந்த கோபத்தை நீ காட்ட வேண்டிய இடம் தெரியுமா? ஏப்ரல் 19 உள்ள போ. இந்த மைக் எடு. செந்தில் சொல்வார்ல, நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சு நாடினு, அது மாதிரி இந்த மைக் எடுத்து அம்பிட்டு பயவில்லையே மண்டையிலே அடி, அடி மண்டையில. 60 வருஷமா அவங்க நம்ம வயிற்றுல அடிச்சிருக்காங்க. யோசிக்காதீங்க. இந்த முறையாவது தேர்தலும் மாறுதலும் இணைந்தே வரட்டும். எங்களே நக்கல் பண்ற, எழுதி வச்சுக்கோ. 2024 நாடாளுமன்ற தேர்தல் அண்ணா பேரில் ஆரம்பித்த கட்சியை பின்னாடி தள்ளிடுவோம், 2வது இடத்துக்கு வந்துருவோம். 2026 இவர் எங்களை அந்த அண்ணாமலைன்னு ஒரு ஆடு தெரியுது, அதெல்லாம் நக்கல் பண்ணிட்டு தெரியுது. அவங்க எல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்ல. ஏய், உண்மையின் நேர்மையா நிக்கிறவ படிப்படியா தான் ஏறி வருவான். உன்ன மாதிரி குறுக்கு வழியில வந்தவதான் நேரடியா ஏறுவான். கண்ணு முன்னாடி எழுதி வச்சுக்க. 26 தேர்தல் அண்ணாவே ஆரம்பித்த கட்சி எங்க பின்னாடி போகும். அதுக்கு உசுரை கொடுத்தாது உழைப்போம். உங்களை மாதிரி 200க்கு 300 ஒரு ட்வீட் போட 25 ரூபாங்க. ட்வீட் போட பெரிய ஐடி வச்சிருக்காங்களா? 25,000 ட்வீட் தாண்ட முடியாது. ஒத்த நாள் 24 மணி நேரத்துல 1 மில்லியன் ட்வீட் போட்டு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சோம். இந்த மைக்கு சின்னத்துக்கு செய்ய மாட்டோம். உங்களுக்காக மக்களாகிய உங்களுக்கு இந்த பிள்ளைங்க உயிரை கொடுத்து உழைக்க தயாரிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், ஒற்றை விரல் புரட்சி. மைக் எடுத்து அம்பிட்டு பயபிளைய மண்டையில போட்டு விடுங்க. நீ தானே என் தொகுதி பக்கம் வரல, நீ தானே 5 வருஷம் என் தொகுதி நிதியை கண்ணிலே காட்டல. அப்படி நினைச்சு உங்கள் கோபத்தையும் ஆதங்கத்தையும் காட்டணும்னா, உங்களுக்காக களத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெண் வேட்பாளர் நினைச்சிடாதீங்க. அது மதுரையில இருக்கிறவங்க. மீனாட்சியை உண்மையிலேயே நீ கையெடுத்து கும்பிடுறா, இந்த மதுரை மண்ணை தாய் மீனாட்சி தான் காப்பாத்துறேன்னா அவனுடைய அம்சமா நீ பாடியிருக்கோம். இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்துறேன்னு எங்கள் சகோதரி சத்யாதேவி பாடியிருக்கோம். படிச்ச பிள்ளை நாட்டுல எதையாவது மாத்திரணும்னு வந்து நிக்குது. இந்நேரம் நீங்க உங்க பிள்ளை குட்டையோட தோசை சுட்டு சாப்பிட்டு படுத்துப்பீங்கல்ல, அதுக்கு மேடையில வந்து நிக்குதுல்ல. நான் பெற்ற பிள்ளைகளை விட்டுட்டு நீங்க கத்துறேன்ல, எதுக்கு இந்த 5 கோடி ரூபாய் நிதி எடுத்து எங்களுக்கு பிரிச்சுக்கிறதுக்கா? எதையாவது ஒண்ணு மாத்தணும்னு வந்து நிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்களே நிக்கலன்னா உங்க பிள்ளைகளுக்கு செய்யற துரோகம் எங்களுக்கு இல்ல. நான் உண்மையின் நேர்மையா நின்றுக்கேன். இந்த நிமிஷம் செத்தாலும் என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். ஏன்னா நான் உண்மையின் நேர்மையா நிக்கிறோம். பிள்ளைகள், உங்களை நீங்க கேள்வி கேட்டுக்க. சென்னை வெள்ளத்தையும் தென் மாவட்ட வெள்ளத்தையும் மறந்துடாத. மதுரையில வெள்ளம் வந்தாலும் 10 பைசா எடுக்க மாட்டான், ஆனாலும் வாக்குக்கு காசு கொடுப்பான். இதெல்லாம் மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. இவ்வளவுதான் இந்த அரசியல். ஊரா கத்துறோம், தெருவா கத்துறோம். ஒரே ஒரு முறை என்ன கெட்டு போச்சு? ஆமா, எல்லாருக்கும் போட்டோம், அவங்க ஒண்ணும் செய்யல, நீங்க வந்தா மட்டும் உனக்கு சந்தேகம் வருதுல்ல, ரைட், அந்த சந்தேகத்திலே போடு. நீ மட்டும் என்ன கிழிச்சிருவ அப்படிங்கிறதுக்காக போடு. நான் என்ன கிழிக்கிறேன்னு காட்டுறேன். சந்தேகம் வருதுல்ல, போடு. என்ன கிழிக்கிறேன்னு காட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே நான் கிழிப்பேன். இந்த வாட்டி அந்த வாய்ப்பை கொடு, நாங்க போடுறோம். தங்கச்சி சத்யாவுக்கு
6ஆம் நம்பர் மறந்துடக்கூடாது. 6ஆம் நம்பர்ல மைக்கு சின்னம் இருக்கிறது. உலகத்தின் அனைத்து புரட்சிகளும் இந்த மைக்ல இருந்து தான் தொடங்குச்சு. இந்த தேர்தல் ஆணையம் எங்க சின்னத்தை புடுங்கினா கூட எங்களுக்கு விளம்பரம் செய்யறதுக்கு அவங்களே கருத்து சொல்லணும் கூட மைக் எடுத்து தான் கருத்து சொல்லணும். அவங்களே எங்களுக்கு விளம்பரம் பண்ணணும். அச்சாம்பார் ஆண்டவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி தேர்தல் ஆணையமே எங்களுக்கு விளம்பரம் பண்ணி தான் ஆகணும். வாய்ப்புள்ள ராஜா, வேற வழியே இல்லை. வச்சான ஆண்டவன் உன்னையே அறியாம எங்கேயோ நீ எனக்கு எதை கொடுத்தாலும் மறந்துடக்கூடாது. எதை கொடுத்தாலும் ஒரு வாரம் நமக்கு சின்ன என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம பிள்ளைய களத்துல நின்னோம். ஏன்? ஆயுதம் இல்லாமல் போருக்கு போறது வேற, ஆயுதம் இல்லை என்பதையே ஆயுதமாக்கி 10 நாள் களத்துல நின்றுருக்கோம். சீமானி சின்னம் என்ன 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 என்னன்னு கேட்க வச்சோம்ல. பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். அப்படியெல்லாம் யாருக்கிட்டையும் சீக்கிரமா விலை போயிட மாட்டோம். துணிஞ்சு நிக்கிறோம் களத்துல. எங்களுடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பிகள் அக்காக்கள் தங்கைகள், எங்களுக்காக நீ ஓட்டு போட வேண்டாம், உங்க பிள்ளைகளுக்காக போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் நான்கு பேராட்சி சொல்லும். இலக்கு ஒன்றுதான், அது நம் இனத்தின் விடுதலை. இனம் வென்றாலோ இலக்கை வென்றாலோ. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இன்னொரு முக்கியமான விஷயம் விடுபட்டு போச்சு, கட்டாயம் சொல்லி ஆகணும். பீப்பிள் பிளஸ் மாத இதழ் பத்திரிகை சார்பா கடந்த 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்பாளர்கள் எல்லாரும் அங்க வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அறிமுக விழா. எங்க ஐயா சு வெங்கடேசன் மட்டும் போகல. ஏன்? கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கண்டபடி கேட்டுருவாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டக்கூடாது இல்லையா, பயம் இருக்கும்ல. மருத்துவர் சரவணன் வரலையா? மருத்துவர் சரவணன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவுன்னு கூப்பிட்டா தான் வருவீங்களா? ஐயா இவங்க 2 பேரும் மொய்யலுங்க, வரலைங்க. எவ்வளவு வேலை. சின்ன பிள்ளைகளை விட்டு விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா குழந்தைங்களை விட்டு எங்க அம்மா என்னை வலிமைப்படுத்துறாங்க. எங்க அம்மாவை வலிமைப்படுத்துறது ஐயா மோடி தான். ஏமா ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி என்னை வரியை உறிஞ்சிக்கிட்டு இருக்கா, வலிமைப்படுத்துறான்ற. ஏன் வரப்ப உயர்த்துற, நீர் உயர்ந்து இங்க வந்து சொல்ற. யோ நீ வரியை தனையா உயர்த்தின, நீ என்னைக்கு வரப்ப உயர்த்தின? அவன் ஆணிக்கட்டைய விவசாயிக்கு போடுறாங்க. சீனாக்காரன் வந்து அங்க புள்ள பத்தி பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. அவன்கிட்ட காட்டுது வடிவேல் சொல்லலாம். அங்க என்னை போட்டு புரட்டி புரட்டி அடிச்சாங்க. அவன்கிட்ட வீரத்தை காட்டல. விவசாயி உள்ள வரும்போது ஆணிக்கட்டை புகைக்குண்டு இவங்களுக்கு வீரம் எங்க செல்லுபடி ஆகுமோ அங்கதான் காட்டுவாங்க. அதனால துணிஞ்சு நில்லு, நம்மளை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் இந்த வாழ்வோ சாவோ பிறந்துட்டோம், மரணம் உறுதி, பயப்படவே கூடாது. மரணம் வரும்போது நாம் இருக்க போவதில்லை, நான் இருக்கும் வரை அது வரப்போவதில்லை என்ற சேகுவராவின்